வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. கொஞ்சமாக பெருஞ்சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் இந்தளவு வதங்கி வந்துருச்சு. இப்போ 5 பட்டை வத்தை சேர்த்துக்கிடுவோம். என்னோட பட்டை வத்தை இல்லை, அதனால் பட்டை வத்தை சேர்த்துருக்கோம். நீங்கள் பட்டை வத்தையோடு சேர்த்துக்கலாம் பச்சை வத்தை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். பச்சை வடை போட்டதுக்கு நல்லா சுத்தமாக வேக வச்சுக்கிடுவோம். இப்போ பச்சை வடை போயிடுச்சு. இப்போ 2 தக்காளி சேர்த்துக்கிடுவோம், பழுத்த தக்காளி. அப்புறம் சீக்கிரம் வேகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தக்காளி வேகட்டும். இப்போ அதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிடுவோம். இப்போ மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கிடுவோம். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ தேங்காய் சேர்த்தாச்சு. முதல்ல தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அப்புறம் நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கிடுவோம். இப்போ மசாலா இந்தளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ அது சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். நல்லா மசாலா பொடி நல்லா சேர்த்து கிண்டி விடணும். இந்த பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஒரு 5 நிமிஷம் மசாலா பொடி வாசம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வேக விட்டுக்குருவோம். இப்போ நம்ம நண்டு சேர்த்துக்கிடுவோம். நான் 1/2 கிலோ நண்டு திரட்டி வச்சுருக்கேன். இந்த குழம்பு செஞ்சு விடுற மாதிரி நேரத்தில் நின்று விட முடியாது, மெதுவாக தான் கலக்கணும். இப்போ இந்தளவுக்கு நல்லா கிண்டி வந்துருச்சு. இப்போ இந்தளவுக்கு நல்லா கலக்கிட்டோமா, அப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றி கலக்கிட்டுக்கிறோம். கலக்கி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். எனக்கு உப்பு தேவைப்படுச்சு, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுருவோம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்த்துருவோம். இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கிடுவோம். இந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கணும். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துக்கிடுவோம். இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருவோம். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கடிஸ் பார்க்கவே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னு செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.